ஓணம் சீரீஸோட 12வது ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. பருப்பு கறி, பாசிப்பருப்பு வச்சுட்டு தான் செஞ்செடுக்கிறது. இது வந்துட்டு சவுத் கேரளா ஸ்பெஷலாக இருக்குது. இதுக்காக 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கு. மூங் தால் நல்ல சூடாக இருக்கிற கடாய்க்குள்ளே போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு குக்கருக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நெய் மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அரைச்சி சேர்க்கறதுக்காக 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 4-5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பூண்டு, 2-3 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். பூண்டு வெங்காயம் சாப்பிடாதவங்க அது இல்லாமையும் சீரகம் மட்டும் சேர்த்தும் அரைச்சி எடுத்து செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கூடி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து மாற்றி வச்சுருக்கு. அதுக்குள்ளே குக்கரில் ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் பருப்பு நல்லா திக்காக வெந்து வந்திருக்கு. நல்லா கலக்கி கடாய்க்குள்ளே ஊற்றிடலாம். கூடவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விட மிக்ஸ் சேர்த்துருக்கு. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ரொம்ப கட்டியாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம இது கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக கொதிக்கக்கூடாது. கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம தீ ஆஃப் பண்ணோம். அப்போ தான் இந்த பருப்பு கறி நல்ல டேஸ்ட்டில் கிடச்சிடும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ இது கரெக்டாக இருக்குது. தீ ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 2-3 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து இதே மாதிரி வறுத்துருக்கு. கூடவே 4-5 வரமிளகாய், தாராளமாக கருவேப்பிலை அதுவும் சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் பருப்பு கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சவுத் கேரளா ஸ்டைலில் பருப்பு கறி ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இதில் நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கு. ஓணங்கறிக்கெல்லாம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்தா செய்கிறீங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அப்படி ஒன்றும் இல்லை. சின்ன வெங்காயம் பூண்டு சாப்பிட்றவங்க அது சேர்த்தா செய்கிறது, சாப்பிடாதவங்க அது சேர்க்காம தான் செஞ்செடுக்கிறது. இதுதான் சவுத் கேரளா ஸ்டைலில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி எடுக்கிற பாசிப்பருப்பு கறி, பருப்பு கறி.